மக்களுக்குமான அரசு என்பதை அனைவரும் உணர்ந்தால்தான் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி என முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் வாகை சூடிய வரலாறு திரும்பியது எனவும் விஜய் தெரிவித்திருக்கிறார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். மனசாட்சி உள்ள மக்களாட்சியாக தாவேக அரசு செயல்படும் என முதலமைச்சர் விஜய் உறுதியளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஜெகதீஷ் அவர்கள். ஜெகதீஷ், வணக்கம். தற்போது மனசாட்சி உள்ள மக்களாட்சியாக தாவேக அரசு செயல்படும் என முதலமைச்சர் விஜய் உறுதியளித்திருக்கிறார். இன்று பெரும்பான்மையையும் நிரூபித்து காட்டியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கோகிலா. இப்போ சற்று முன் நடந்து முடிந்த வாக்கெடுப்பில் மொத்தம் 177 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அதில் 144 உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் தாவேக அரசுக்கு தங்கள் ஆதரவை அளித்துள்ளனர். எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததால் பெரும்பான்மையை அடைவது பெரிய சவாலாக இல்லை. இருப்பினும் விவாதங்களில் காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றன. ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் கருத்துகள் முன்வைக்கப்பட்டன. மொத்தம் 144 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் தாவேக அரசு பெரும்பான்மை பலத்தை பெற்றுள்ளது. எதிர்ப்பு என்று பார்த்தால் 22 அதிமுக, அதுவும் எடப்பாடி தரப்பினர் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதிமுகவின் இன்னொரு அணியான வேலுமணி, எஸ்பி வேலுமணி மற்றும் சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் 25 பேர் தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பாமகவின் சௌமியா அன்புமணி உள்ளிட்ட 5 பேர் நடுநிலை வகித்துள்ளனர். இந்த சூழலில் விஜயோடைய அரசு எந்தவித பிரச்சனையும் சிக்கலும் இல்லாமல் முழுமையான ஆதரவை பெற்று மொத்தம் 171 உறுப்பினர்களில் 144 உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுவிட்டது. விவாதங்கள் தொடங்கிய போது காங்கிரஸ் கட்சி சார்பாக பேசியவர்களும், சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக பேசிய வன்னி அரசு உள்ளிட்ட அனைவருமே விஜய் அரசுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். இந்த அரசு 5 ஆண்டுகள் நீடிக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் பேசிய வன்னி அரசு தெரிவித்தார். மீனவர்கள் நலனை காக்க வேண்டும், ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் போன்ற கோரிக்கைகளையும் அவர் முன்வைத்தார். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் ஆதரவு தெரிவித்து வாழ்த்தியது. டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டது நல்ல தொடக்கம் என்று பாராட்டியது. தொடர்ந்து பேசிய தனி எம்எல்ஏ காமராஜ் அவர்கள், மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் தாம் அமமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை தெரிவித்து விஜய் தமக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவரும் இந்த தாவேக ஆட்சி தொடர வேண்டும் என்று ஆதரவு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக தாவேகாவை ஆதரிக்கிறோம் என்றும் அவர்கள் கூறினர். தொடர்ந்து பேசிய தேமுதிக தலைவர் பிரேமலதா அவர்கள் விஜயுடைய செயல்பாடுகள் நன்றாக இருப்பதாக முதலில் பாராட்டினார். இருப்பினும் என்று ஒரு பொடி வைத்தார். இந்த குதிரை பேரம் பற்றி அவர் குறிப்பிட்டார். குதிரை பேரத்தில் முகத்தை மூடிக்கொண்டு போனது, காரில் போனது யார் என்று விஜய் விளக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த அரசுக்கு ஆதரவை அவர் தெரிவிக்கவில்லை, ஒருவேளை நடுநிலையில் இருக்கிறார் என்று கருதப்படுகிறது. தொடர்ந்து பேசிய பாஜக உறுப்பினர் போஜராஜன் பாஜகவுக்கு எதிராக ஒரு பிரச்சார கூட்டம் போல சட்டசபை நடப்பதாக விமர்சனம் செய்தார். நாடாளுமன்றத்தில் 2 இடமாக இருந்த பாஜக இன்று நாட்டையே ஆளும் கட்சியாகவும் பல்வேறு மாநிலங்களை ஆளும் கட்சியாகவும் வளர்ந்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் காலடி எடுத்து வைக்க பாஜகவை அனுமதிக்க கூடாது என்று பேசிய உறுப்பினர்களுக்கு பதிலளித்த அவர் அதை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய சௌமியா அவர்கள் மதுக்கடைகள் மூடப்பட்ட உத்தரவை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அமைப்பை ஏற்படுத்தியதற்கும் அவர் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய தமிமுன் அன்சாரி அவர்கள் இந்த அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய ஜிவாஹருல்லா மனிதநேய மக்கள் கட்சி அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி பேசும்போது முதல்வர்
வழிமொழிகிறேன் என்று யாரும், முதல்வரின் தீர்மானத்தை வழிமொழிகிறேன் என்று யாரும் கூறவில்லையே என்பதை சுட்டிக்காட்டினார். அது முந்தைய சட்டசபை நிகழ்ச்சிகளிலும் அப்படி நடைபெறவில்லை என்பதை சபாநாயகர் விளக்கம் அளித்தார். குதிரை பேரம் பற்றி குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள் ஒரு அணியிடம் மட்டும் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னொரு அணியிடம் குதிரை பேரம் நடப்பதாக சந்தேகிப்பதாக தெரிவித்தார். விஜய்க்கு எதிரான வாக்குகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் அதிமுகவின் இன்னொரு தரப்பான SP வேலுமணி பேசும்போது அவர் விஜய் அணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்தார். விஜயோடைய அரசுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்தார். மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு இது, இதை ஆதரிப்பதுதான் ஜனநாயகம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். SP வேலுமணி பேசும்போது EPS தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் அவர்கள் யாரை பேச வேண்டும் என்று அனுமதிப்பது எனது உரிமை என்று விளக்கம் அளித்து எதிர்த்தரப்பினரை அமர வைத்தார். SP வேலுமணி தொடர்ந்து பேசும்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த 100 யூனிட் இலவச மின்சார திட்டத்தை 200 யூனிட்டாக விஜய் அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்தி இருப்பது ஆதரவு தெரிவித்து பாராட்டு தெரிவித்தார். கடைசியாக பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். மிகவும் டீசென்டான வருஷனில் தான் பேசுவதாக சொல்லி இந்த குதிரை பேரம் இதையெல்லாம் அவரை சுட்டிக்காட்டி மிகவும் கேவலமான ஒரு முன்னுதாரணமாக இந்த அரசு இருப்பதாக கண்டனம் தெரிவித்தார். புஷ்பா பட பாணியில் தாவேகா நடந்து கொள்வதாக விமர்சித்தார். முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற முறையில் பூவத்தூரை விட கேவலமான கூத்து நடப்பதாக சொல்லி திமுக உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்வதாக தெரிவித்தார். இதை அடுத்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இறுதியாக பதிலளித்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது மதசார்பற்ற அரசு என்று உறுதியளித்தார். முந்தைய ஆட்சி திட்டங்கள், சிறப்பான திட்டங்கள் தொடரும் என்பதையும் அவர் உறுதியளித்தார். அப்புறம் தொடர்ந்து வாக்கெடுப்பு நடைபெற்றது. எண்ணி கணிக்கும் முறையில் ஒவ்வொரு பிரிவாக 6 பிரிவுகள் இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அந்த 6 பிரிவுகளிலும் ஒவ்வொரு பிரிவாக வாக்குகள் ஆதரவு, எதிர்ப்பு, நடுநிலை என்று பிரிக்கப்பட்டது. இறுதியாக 177 உறுப்பினர்களில் 144 உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு வாக்களித்தனர். அதிமுகவின் 22 உறுப்பினர்கள் மட்டுமே எதிர்ப்பு தெரிவித்தனர். 5 உறுப்பினர்கள் நடுநிலை வகிப்பதாக தெரிவித்தனர். திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். இச்சூழலில் நன்றி தெரிவித்த விஜய் அவர்கள் மக்களுடைய அந்த எண்ணம் பிரதிபலிக்கும் என்றும் தான் சிறுபான்மை அரசு என்று கூறப்படுவதை பற்றி கவலை இல்லை, மகிழ்ச்சிதான் என்றும் தெரிவித்தார். மக்களுடைய உரிமைகளை, சமூக நீதியை காப்பாற்ற தான் எப்போதும் உறுதியுடன் இருப்பேன் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்த சட்டசபை நிகழ்வுகளை அடுத்து தேதி குறிப்பிடாமல் சட்டசபை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.